நதாஷா. இன்னைக்கு நம்ம எக்ஸல்ல அக்ரிகேட் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். இந்த டேபிள்ல வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டேட் இருக்கு, நம்பர் ஆஃப் ரெசிபியன்ட் இருக்கு. இந்த டேட்டா வச்சு நம்ம ஒரு 6 ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். 6மே வந்து நம்ம அக்ரிகேட் வச்சு எப்படி கவுண்ட் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். சரி. இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனை செய்யறதுக்கு முதல்ல ஃபார்முலாவை பார்ப்போம். ஈக்குவலன்ட் சைன் போட்டுட்டு நீங்கள் ஏஜிஜி தட்டினாலே அந்த அக்ரிகேட்ன்றது வந்து உங்களுக்கு காட்டப்படும். நீங்கள் அதை ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ண வேண்டியதான். டபுள் கிளிக் பண்ணோன்னே அதோட ஆர்கியூமெண்ட் உங்களுக்கு காட்டப்படும். இங்கே பாருங்கள், இந்த ஆர்கியூமெண்ட் வந்து மெயினாக நீங்கள் செய்ய வேண்டியது 3 ஆர்கியூமெண்ட் இங்கே இருக்குது. ஃபங்க்ஷன் நம்பர், ஆப்ஷன், எரேன்னு இருக்குது. இந்த ஃபங்க்ஷன்றது வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, ஆவரேஜ், கவுண்ட், மேக்ஸிமம் போட்டிருக்கோம்ல. ஸோ இதுதான் வந்து அதோட ஃபங்க்ஷன். நம்பருன்றது வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இதோட ஃபங்க்ஷன் நம்பர்லாம் வந்து இங்கே நான் உங்களுக்கு போட்டுட்டேன். பாருங்கள், இங்கே சமிஷன் இருக்குது, சம் போட்டு இதோட ஃபங்க்ஷன் நம்பர் வந்து 9ன்னு இருக்குது. ஸோ நான் இங்கே போட்டுட்டேன். அடுத்தபடியாக மீடியனு. ஸோ மீடியன் இங்கே இருக்குது, அதோட ஃபங்க்ஷன் நம்பர் 12. ஸோ உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு நாங்கள் போட்டுட்டேன். சரி, இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அக்ரிகேட் போட்டாச்சு. அடுத்தபடியாக வந்து ஃபங்க்ஷன் நம்பர். ஸோ ஆவரேஜ்க்கு வந்து ஃபங்க்ஷன் நம்பர் வந்து 1 நம்ம போட்டுக்கிட்டோம். ஸோ அடுத்து ஒரு கோமா, ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து இக்னோர் நத்திங் சொல்லிட்டு 4 எடுக்கிறேன். நீங்கள் பொதுவாக 4 நீங்கள் எடுக்கலாம். அடுத்தபடியாக ஒரு கோமா, கடைசியாக பார்த்தீங்கன்னா எரேன் இருக்குது. ஸோ எரேன்றது வந்து உங்களோட டேட்டா. இதை நான் அப்படியே சூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் மெயினாக நீங்கள் க்ளோஸ் ப்ராக்கெட் கூட போடலாம். போடாட்டி நீங்கள் என்டர் பண்ணால் கூட அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு காட்டப்படும். பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த டேட்டாவோட, இந்த நம்பர் ஆஃப் ரெசிபியன்ட் இருக்காங்கல்ல, இந்த டேட்டாவோட ஆவரேஜ் வேல்யூ. சரி, மற்றதுக்கெல்லாம் எப்படி செய்கிறது? கவுண்ட், மேக்ஸிமம் சொல்லிட்டு ஒரு 5 ஃபங்க்ஷன் நம்மளுக்கு இருக்குது. அதுக்கெல்லாம் எப்படி செய்கிறதுன்னா, இதை நீங்கள் காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணலாம். ஆனால் என்ன நடக்கும்னா, நீங்கள் அப்படி பேஸ்ட் பண்ணுறப்ப உங்களோட டேட்டா வந்து செகண்ட் ரோலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யலான்னா, இதை நான் அழிச்சிட்றேன். இதுக்கு நம்ம என்ன செய்யலான்னா, நம்மளோட ஏரியா இருக்குல்ல, இந்த நம்ம நம்பர் ஆஃப் ரெசிபியன் எடுத்தோம்ல, C4லேருந்து C19 பாருங்கள். C4 அங்கேருந்து C19 இருக்குல்ல, அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். F4 பண்ணிங்களா, அது ஃபிக்ஸ் ஆயிரும். பாருங்கள், நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா அதே ரிசல்ட் நம்ம காட்டும். சரி, அடுத்து நம்ம கவுண்ட் செய்கிறதுக்கு திருப்பி நீங்கள் ஃபார்முலாவை வந்து நீங்கள் திருப்பியும் டைப் பண்ண தேவையில்லை. இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபங்க்ஷன் நம்பர் வந்து 2. இந்த ஆவரேஜ்க்கு வந்து 1 போட்டோம்ல, இப்போ வந்து 2. நீங்கள் ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் நம்பரை போய்ட்டு நீங்கள் மாற்றிக்க வேண்டியதான். 2 மாற்றினீங்கன்னா இப்போ அதோட கவுண்ட் காமிச்சிடும். 16 கவுண்ட் இருக்குன்னு ஜஸ்ட் ரீசெக் பண்ணிக்குவோம். பாருங்கள், நம்மளுக்கு 16 கவுண்ட் இருக்குது. சரி, அடுத்தபடியாக நம்ம மேக்ஸ் செய்ய போகிறோம். மேக்ஸ் செய்ய போகிறோம். மேக்ஸிமம்க்கு வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் நம்பர் வந்து 4. ஸோ இதை நம்ம 4ஆக மாற்றிக்குவோம். சரி, அடுத்து நம்ம மினிமம் செய்ய போகிறோம். வேணா நீங்கள் காப்பி பண்ணிகிட்டே போயிடலாம். ஓகே, மினிமமுக்கு வந்து நம்ம ஃபங்க்ஷன் நம்பர் வந்து 5. அடுத்து சமிஷனுக்கு வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 9. கடைசியாக நம்மளோட மீடியனோட நீங்கள் ஃபங்க்ஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 12. அவ்வளவுதாங்க. ரொம்ப நன்றி. ஹாய், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.